இங்க இருக்கிறது சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்தியா உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா அவ்வளவு பிடிக்கல. அவ்வளோ பிடிக்காது. பிடிக்கும், ஆனா அவ்வளவு பிடிக்கல. அது சரி. ஏன்னா நீங்க இங்கே பிறந்து இங்கே படிச்சு இங்கே வளர்ந்தீங்க. ஆமா. சரி சரி. உங்க அம்மா பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க? தங்கம் வியாபாரம். இது எங்கள் தாத்தாவினுடைய வாரிசுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா என் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப சுத்த வேண்டியிருக்கும். இங்கே எல்லாம் இப்போ என்ன தான் நடக்குன்ட்டு. தற்காப்பு கலை, இது ஒரு கலை. நானும் சின்ன பிள்ளையில் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ மறந்து போச்சு. இப்போ யாரும் சட்டை போட்டால் நம்ம அடி வாங்க வேண்டியதான். அடி கொடுக்குற மாதிரி இல்லை. எலுமிச்சம்பளம் வேறு புழிஞ்சு ஊற்றுறாரு. அதுக்கு இது என்னது? உப்பா? இது வேறு உண்டா? மிக்சிங் நடக்கும். இது மாங்காய். இது என்ன காய் தெரியலையே. எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம். இதை வச்சு அடித்து பார்க்காங்க. அதில் வைரக்கல் வியாபாரம் நடக்குது. ஓகே. இந்த சைடில் ஃபுல்லாக கூட்டம் இருக்குல்ல. இந்த கூட்டம் பூரா என்னது? வைரக்கல் வியாபாரம் தான். வெளியில் வந்து இந்தியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனால் அங்கே பூரா பர்மிஸ் தான் வேலை பார்க்காங்க. சொல்கிறது புரியலை. அப்புறம் இந்த ரோட்டு வழியாக தான் போனேன். அங்கங்கே ஆளாளுக்கு மாற்றி விட்டாங்க. இது ஒரு பள்ளி மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக வித்தியாசமாக இருக்குது. தெரியல. இங்கே வாங்க போம். என்ன போட்டிருக்கு? திருமாங்கல்யம் செய்யும் இடம். அது சரி. இது இங்கே தான் அந்த மாற்றுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. கடை எந்த கடை திறந்துருக்கு? ஏதாவது ஒரு கடையாவது திறந்துருக்க மாட்டான். கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்ட்டு. இவர் என்ன சொன்னார்னா, $1 வந்து 4400 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது $100 இருந்தால், கெட்டாக இருந்தால் அப்படி கிடைக்கும். கம்மியாக இருந்தால் 4300 தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம வெளியில் எங்கே விசாரிப்போம். அவர் சொன்ன ரேட்டை வச்சு கேட்போம். கேட்டுட்டு எங்கே மாற்றுறாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்க. இப்போ குளோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது அங்கே வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் இங்கே வரைக்கும் இருக்குது. எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த ஊர்? உங்களுக்கு இந்தியாவில் ரெட் ஹில்ஸ். சென்னையில் தான். சரி. நீங்கள் சென்னை போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எத்தனை தடவை போயிருக்கீங்க? அம்மாவோட தான் போயிருக்கேன். அம்மாவோட சொந்தக்காரங்க இருக்காங்க. சரி. உங்கள் அப்பா அவங்களுக்கு எந்த ஊர்? அப்பா பேர் பொன்பாண்டி தேவர். பட்டுக்கோட்டை. சூப்பர். சரி சரி. எப்படி போகுது பர்மா? இங்க இருக்கிறது சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்தியா உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா அவ்வளவு பிடிக்கல. அவ்வளோ பிடிக்காது. பிடிக்கும், ஆனா அவ்வளவு பிடிக்கல. அது சரி. ஏன்னா நீங்க இங்கே பிறந்து இங்கே படிச்சு இங்கே வளர்ந்தீங்க. சரி சரி. உங்க அம்மா பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க? தங்கம் வியாபாரம். அது சரி. அது சரி. அம்மா அங்கே உள்ள ட்ரெஸ்ல இருக்காங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேரு? என் பேரு தாமரை செல்வி. தாமரை செல்வி. அண்ணே உங்க பேரு? ரகு. ரகு. சரி சரி. நீங்க பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? நாங்க பர்மா தான். உங்க அம்மா அப்பா எல்லாருமே பர்மா தான். பூர்வீகம் வந்து இந்தியா. சென்னை. இது என்னது? ரெட் ஹில்ஸ். ராமநாதபுரம். நாங்கெல்லாம் வந்து தேவர் குடும்பம். சரி சரி. அப்ப அங்க ரொம்ப வருஷமா அங்கே இருக்கீங்க. ஊருக்கு போயிருக்கீங்களா நீங்க? இங்கதான். நீங்க ஊருக்கு போயிருக்கீங்களா? ஊருக்கு 7 வாட்டி போயிட்டு. அது சரி. சரி. மழை பெய்யுதா இந்த பர்மால? எப்படி இந்த மாசம் ஃபுல்லா மழையா? ஆடி பிறந்தாலே மழை தான். இருந்தாலும் இப்ப வந்து ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. சரி. இந்த முருகன் கோயில்ல ஆடிக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? நெத்தைக்குமே விசேஷம் உண்டுதான். தர்மம் செய்யறவங்க ரொம்ப பேர் வந்து அவங்கவுங்களும் வந்து புண்ணிய தானம் செஞ்சுட்டு போவாங்க. நெதைக்க வந்து முருகன் கோயில தரிசனம் பண்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சரிம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரிம்மா. $100 கொடுத்து பைசா மாத்திட்டேன். சிம் கார்டுக்கு அழன்னு தெருத்தரா சுத்துறேன். ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. என்ன நடக்கு? ஏதோ சண்டை போடுறாங்க. அட்டியவர். சூப்பர். என்னென்ன இங்கே பாருங்க. இது என்ன தெரியுமா? யாங்கோன் மியான்மர் ஸ்கூல். இது பயிற்சி வகுப்பு. என்னது? ஒட்டோரி ஐக்கிடோன்னு போட்டிருக்காங்க. அடித்தடி பழகி கொடுக்காங்க. சூப்பர். கீழே வந்து சும்மா மெத்த மாதிரி போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குன்ட்டு. தற்காப்பு கலை, இது ஒரு கலை. நானும் சின்ன பிள்ளையில் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ மறந்து போச்சு. இப்போ யாரும் சட்டை போட்டால் நம்ம அடி வாங்க வேண்டியதான். அடி கொடுக்குற மாதிரி இல்லை. சூப்பர். ஓகே. கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்க போய் வானம் பாருங்க மந்தாரமாக இருக்குது. அது இங்கே போய் ஓடுது. லைட்டாக ஊமை புழக்கம் புழுங்குது. வெயில் இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுது. இது நல்லா தான் இருக்குது இந்த நேரம்.
இது என்ன சிம் கார்டு கடை மாதிரி இருக்கு. பார்ப்போம். சிம் கார்டை தான் தேடி தேடி அலைகிறேன். இந்த தொங்க விட்டுருக்காங்க சிம் கார்டு. கரெக்டு, சிம் கார்டு தான். நம்ம ஒரு கம்பெனியை தேடி வந்தோம். ஹலோ பிரதர், பிரதர், மைட்டல் மைட்டல் ஆ வேர் மைட்டல், வேர் இஸ் த மைட்டல் மைட்டல் this one okay there இருக்கு மைட்டல். ஓகே, how much calculator 15,000 கேட். ஓகே, ஒன் சூப்பர். மழை வந்துட்டு பார்த்தீங்களா, திடீர்னு இப்படி தான் மழை வந்துடுது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மழை கொஞ்ச நேரத்தில் நின்றுடுது. இப்போ வெளியில் போக முடியாது, அடின்னு அடிக்கும். இந்த மழைக்கும் வெயிலுக்கும் இந்த பர்மாக்காரங்க வந்து எப்போதும் ரெடியாக தான் இருக்காங்க. மியான்மரில் உள்ள மக்களை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கலைங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில, அதாவது தாழ்வான பகுதி இருக்குது பாருங்க, பில்டிங் இல்லாமல் குடிசை மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குமா. மற்றபடி இந்த மாதிரி சிட்டிகளில் வந்து அவங்களுக்கு மழை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க பாட்டு கொடையை விரிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வேலை வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், மக்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க, கார்கள்லாம் எவ்வளோ இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் ஹோட்டல் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே டீ சாப்பிட்லான்னு வந்தேன், உள்ள இடமே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இந்த மழையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இது வந்து திடீர்னு வரும், திடீர்னு போகும். அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட கொடைங்கிறது கைவசம் இருந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. நமக்கு தான் இப்போ பிரச்சனை, வெளியே போக முடியல. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் சண்டே பாருங்க, சண்டேல வந்து ஒன்றும் செய்ய முடியல, லீவு, எல்லா இடமும் லீவு. நான் சிம் கார்டு, அதுக்கப்புறம் இந்த மணி மாற்றினது பெரிய விஷயம். நம்மக்கிட்ட இந்த மொபைலு, அதுக்கப்புறம் பர்ஸு எல்லாம் இருக்குது பாருங்க, நனைஞ்சு போயிடும், வெளியே போக முடியாது. இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் மழை வந்துச்சுன்னா 3 நாளைக்கு நம்ம வெளியே வர மாட்டோம். இங்கே மழையில் அது பாட்டுக்கு நனைஞ்சிக்கிட்டே விளையாடுறாங்க. சூப்பர் தான். அதான் நான் சொன்ன மாதிரி மழை வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா மழை நீ பாட்டுக்கு பெஞ்சிக்கிட்டே ஏறி, நாங்கள் விளையாடுவோம், ஓடுவோம், சாடுவோம், எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். மழை வந்து ஒரு நாள் பெஞ்சு 2 நாள் வரல, ஒரு வாரம் வரலன்னா சரிங்கலாம். இதுதான் தினம் நாள் முழுவதும் பெய்யுது. அப்புறம் ஏன் மக்கள் வந்து யோசிக்க போகிறாங்க? இதுதான் மியான்மரோட போஸ்ட் ஆஃபீஸு. நான் வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்போ ஒரு அம்மாட்ட சொன்னேன், அவங்க வந்து நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ வருவாங்க, வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியும். அதாவது எங்கள் தாத்தாவினுடைய வாரிசுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா என் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப சுற்ற வேண்டியிருக்கும். இங்கே எல்லாமே இவங்க வந்து சின்ன வயசு பசங்க தான், சின்ன வயசு பொம்பளையர் தான் இருக்குது. ஏன்னா அதனால் வந்து கொஞ்சம் பழைய ஆட்களாக இருந்தால், வயசான ஆட்களாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, இப்போ ஒரு பேர் மாறி இருக்கலாம். பார்ப்போம். எனக்கும் அவங்களுக்கும் பெரிய போராட்டமே நடந்து போச்சு. அதாவது நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்டு இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை போட்டு நான் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல. ஏன்னா நீங்கள் பிச்சைக்காரங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்களா, அதை கேட்குறீங்களா, இதை கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கேட்டாங்க. கடைசியில் முடியலை. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாமே சின்ன வயசு. எனக்கு வயசு 40 தான் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 57-60 வயசு ஆட்களை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இங்கே போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஆள் இல்லை, 57 வயசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்டு. ஆனால் வந்து இடம் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. டான்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதை கேட்டால் இங்கே இல்லைங்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சரி பார்ப்போம். அது நம்ம மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்லேயே போயிட்டு அங்கே ஏதாவது பழைய கடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தாத்தாவோட பேர், அவங்க மகனுடைய பேர், இதெல்லாம் சொல்லி கேட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த பக்கம் மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட் இங்கே தான் இருக்குது. அந்த பக்கம் கார்னரில் வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அங்கே ஒரு வயசான அம்மா, அங்கே கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பக்கம் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும்,
அதில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ தொழுகை நேரம் கிடையாது, இப்போ ஆட்கள் இருக்கா என்னன்னு தெரியல, பள்ளின்னா தான் இருக்குது, விசாரிப்போம். நான் மாற்றும் போது $100 $4,30,000 கொடுத்தாங்க. இங்கே எக்ஸ்சேஞ்சு கடையில் எவ்வளோ தெரியுமா? 4,36,000. அதாவது $6,000 கூட கொடுக்குறாங்க அங்கே எக்ஸ்சேஞ்சில். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். எப்படியும் வாங்கி விற்கிற ஆளுக்கு கொஞ்சம் கமிஷன் வேணும்ல, அதனால் $6,000 வச்சுருக்காங்க. சரி, இந்த பள்ளியை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு பக்கத்தில் ரூம் இருக்குமா, அந்த ரூமில் கேட்டால் தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பள்ளியை பார்த்தாலே தெரியுது, இது பழைய காலத்து பள்ளி மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க, அதில் நம்ம ரூம் இருந்துச்சுன்னா அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட கேட்போம். இப்போ மணி ஆயிடுச்சு, இல்லை 10 மணிக்கு மேலே இருக்கும், விசாரித்தா தெரியும். கொஞ்சம் யாராவது ஒரு சின்ன குழு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழு தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ நான் சுற்றிக்கிட்டு கிடக்கேன். இப்போ இங்கே இருக்கா என்னன்னு பார்க்கணும். இதை விட்டால் இனிமேல் வேறு இடத்துல தான் போய் ட்ரை பண்ணணும். வெளியில் கேட்டேன், அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஏத்தால அந்த சோனி கடை இருக்குல்ல, இங்கே கேளுங்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே இந்தியாக்காரங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம், இங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம். इंडिया में किधर का है? हम लोग इंडिया में कलकत्ता का है। कलकत्ता, बॉम्बे, दिल्ली सब है। ओके। तो चाचा चाची वो लोग सब वो टाइम में सब चले गया। हाँ, हम लोग वन फैमिली इधर रह गया। हाँ। फादर मदर होता तो आपको मालूम पड़ आप इंडिया गया? गया कितने बार गया? बहुत बार। 1-2 साल में जाता है। ஓகே, சுக்ரியா. கலக்கத்தாக்காரர் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னன்னா 28வது தெரு, 27, 26 இந்த 3 தெருவில் தான் வந்து ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இல்லை, ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக இருக்குது. அது போக அங்கே வந்து முஸ்லீம் ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அதிகமான வயசு உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி பழைய ஆட்களுக்கு கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் ஊருக்கு இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காராம். ஹிந்தி பேசினார். ஹிந்தி பேச தெரியுது, அப்புறம் பர்மீஸ் லாங்குவேஜ் படிக்க தெரியுது. ஆம்புலன்ஸ். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். இது அந்த பார்க்கு போல இருக்கு, சூளைப்பக்காடா ரோடு. இந்த மேலே போட்டுக்கலாம் மெர்ச்சன்ட் ரோடு. கடிதம் எழுதும்போது மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் எங்கள் அம்மா எழுதியிருக்காங்க. இப்போ ரோடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது பழைய பேரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டாங்க. அதனால தான் ஈஸியாட்டு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த 28, 27, 26 சைடில் போனோம்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அங்கே உள்ள பழைய ஆட்கள்கிட்ட கேட்போம். அப்படி இல்லைன்னா மத்தியானம் அங்கே ஏதாவது ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு தொழுதுட்டு அங்கே வரக்கூடிய பழைய ஆட்கள் யாராவது வருவாங்க, வயசான ஆட்கள், அவங்கள்ட்ட விசாரிக்கலாம்னு ஒரு யோசனை இருக்கு. பார்க்கலாம். How much? 2,000. Okay. Cut. This one? 2,000. அண்ணாச்சி பழம், அதான் பாதி பழம் வந்து 2,000 ரூபா, இங்கே உள்ள ரூபா. இந்த எலுமிச்சம்பழம் வேற பொழிஞ்சு ஊத்துறாரு. அதுக்கு இது என்னது, உப்பா? இது வேற உண்டா? மிக்சிங் நடக்குது. இது மாங்காய். இது என்ன காய் தெரியலையே, எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம். அதுவும் மாங்காய் தான். குச்சி வேற குத்தி திங்க. ஓகே. ஹலோ, ஒன் ஓகே. ஒன் ஓகே. ஜேசு தின்பாதே, நன்றின்னு சொன்னேன். சூப்பராக இருக்குது. மழை வந்துட்டு பாருங்க, திடீர்னு மாட்டி தள்ளிடுது. நல்ல இனிப்பாக இருக்குது. நான் பேசாம இதே வாங்கியிருக்கலாம், மாம்பழமே வாங்கியிருக்கலாம். பழமும் இல்லை, காயும் இல்லை, ஆனால் இனிப்பு. இந்த நோட்டுத்தாள் பார்த்தீங்கன்னா இந்த காற்றுலே கிழிஞ்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. கொடுத்துருவோம். ஜேசி தின்பாதே. மறுபடியும் நன்றி சொல்லியாச்சு. குத்தி திங்கன்னு. மழை அடிக்குது. அந்த கட்டடத்துக்கு கீழே போய் ஒதுங்கிடுவோம் ஃபஸ்ட்டு. ரூபி. ஓகே. செக் லைட். இந்த ஒரு சின்ன லைட் வச்சுருக்காங்க பாருங்க, இதை வச்சு அடித்து பார்த்தாங்க. அதில்
வைரக்கல் வியாபாரம் நடக்குது. ஓகே, இந்த சைடில் ஃபுல்லாக கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் பூரா என்னது வைரக்கல் வியாபாரம் தான். எல்லார் கையிலையும் அந்த சின்ன ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்குது, அதை அந்த கல் மேலே அடித்து பார்க்காங்க, வியாபாரம் நடக்குது. இதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த 28ஆம் நம்பர் ஸ்ட்ரீட் வருது. வாங்க ஓடிடுவோம். 28 வந்தாச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே அந்த சைட்லேயும் தெரு இருக்குது, இந்த சைட்லையும் இருக்குது. ஆனால் இந்த சைடில் இப்போ இது அடப்பு தெரு இல்லை, இது ஒன் சைடு மட்டும்தான் இருக்குது. முதல்ல 28க்குள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிதுன்னா ஓகே. முதல்ல ஏதாவது ஹார்ட்வேர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் சுற்றின்னு சுற்றி 28, 27 அங்கே ஹிந்திக்காரங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி நாளைக்கு விசாரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இப்போ இந்த ஹிந்திக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து பர்மீஸ்காரங்க நிறைய பேர் இங்கே ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. நானும் ஒரு 3-4 தெருவில் சுற்றி ஒவ்வொரு கடையாக ஏறி பார்க்குறேன். எந்த கடையிலையும் சரியான தகவல் இல்லை. ஒரே அங்கே ஒரு சாச்சா வந்து ஒரு 1:30 மணிக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை போய் பார்ப்போம். அவர்கிட்டையும் தகவல் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த பழைய பேரில் வந்து அந்த ஹார்ட்வேர்ஸே இல்லை இங்கே. அதனால் இப்போ பேர் மாற்றிருப்பாங்க. இல்லை இப்போ ஆள் இருக்கா, எங்கே இருக்காங்க, காலி பண்ணி வேறு எதுவும் நாட்டுக்கு போயிட்டாங்களா தெரியலை. எல்லாம் ஹார்ட்வேர்ஸ் தான். எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான் இருக்கும். நம்ம சாடையில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். ஒரு வளர்த்தியாக ஹைட்டு வெயிட்டாட்டு ஒருத்தரையும் காணலை. ஏன்னா நம்ம சித்தப்பா வந்து சின்ன பிள்ளைகள் நான் பார்க்கும்போது நல்ல சிவப்பா ஹைட்டாக இருந்தார். இங்கே உள்ள லோக்கல் ஆட்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி. எங்கள் தாத்தா வந்து நல்ல ஹைட்டு. தாத்தா வாரிசு மாதிரி இருந்துச்சு. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் அந்த ஒத்து போகும். ஏதோ ஒன்று நானும் ஒவ்வொரு கடையாக பூந்து பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கலையே. 45 வருஷம் ஆகிடுச்சா? ஆமாம். அது வந்து முந்தி காலத்துல ஆளை தேடினாதான் அவங்கள சொல்ல முடியும். பின்னால வந்து ஆளு, பின்னாடி வந்த ஆளு. இங்க பறந்த ஆளு இல்ல, நம்மளாம் காட்டுல பறந்த ஆளு. எங்க? காடு. காடு அது எங்க இருக்கு? அது இங்க இங்க இருந்து போகணும். தப்பா போயிருக்கு போகணும். சரி, ஓகே. சரி, நான் பாக்குறேன். அப்ப வேற முந்தி ஆள் தேடினாக்கா அவங்களாம் தெரியும். நம்மளாம் தெரியாது. இப்போ பழைய ஆட்கள் யாராவது இருக்காங்களா? வயசான சரி நான் பார்க்குறேன். அப்போ 25 பக்கத்து கல்லியில் தேடி பாருங்க. பக்கத்து கல்லியில் தேடுறேன். அவங்களாம் முந்தி ஆள்லாம் இருப்பாங்க. சரி, ஓகே, பார்க்குறேன். சுற்றி அலைஞ்சி டைம் தான் வேஸ்ட்டாக போச்சு. இடம் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துக்கு அங்கே போனாங்க. எங்கே போயும் ஒன்றும் கதையாகலை. ஒரு 10 ஒயர் போனாலே யாருக்குள்ளதுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே இவ்வளோ ஒயர் போத இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? சரியான மாதிரி போகுது. என்ன ஒயரு? டெலிஃபோன் ஒயரா இல்லை கேபிள் ஒயரா? இந்த டிவிலாம் வரும்ல அந்த ஒயராங்கிறது தெரியல. நான் இன்னைக்கு அலைஞ்சது தான் மிச்சம், கண்டுபிடிக்க முடியல. தோல்வி தான். சரி, இப்போ வேறு ஏதாவது ரூட்டை பிடிப்போம். இந்த ரூட்டில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, கடையாக ஏறியாச்சு, எல்லா இடமும் விசாரித்தாச்சு. ஒன்றும் தகவல் கிடைக்கல. வேறு ரூட்டில் தான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு ரூம் அவுட்டு கிளம்புனேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆகிட்டு. வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு காலையிலேருந்து சுற்றி அலைஞ்சது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் கிடைக்கல. எந்த குழுவும் கிடைக்கல. அது யாருக்குமே தெரியலை. ஒரு சில பழைய ஆட்கள் இருந்தாங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்களுக்கும் சரியாக தெரியல. சரி, இப்போ ரூட்டை வந்து மாற்ற வேண்டிதான். வேறு ரூட்டில் தான் போகணும். இனிமேல் மழை வேறு வந்துட்டு, கொடையை வாங்கி ரூமில் வச்சுட்டு வெளியே சுற்ற வந்தால் எப்படி இருக்கும்? அது நம்ம கையில் கொண்டு வரணும்ல. கொடை வாங்கினதே வந்து திடீர்னு மழை வரும் அப்படின்னு தான் வாங்கினேன். சரி, காலையில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்து வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அதால் கடையில் அப்படியே ஒதுங்கிட்டு நான் பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே பேக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது தருவாங்க, நான் சப்ஜி மாதிரி ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து இந்தியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனால் அங்கே பூரா பர்மீஸ் தான் வேலை பார்க்காங்க. சொல்கிறது புரியலை. அப்புறம் மெனு கார்டு கொடுத்தாங்க, அதை பார்த்து இதை கொண்டு வா அப்படின்ட்டேன். சோறு சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். அது இங்கே இல்லை போல இருக்குது. இங்கே பூரா சிக்கன், மட்டன், பீஃபு இந்த மாதிரி நான்வெஜ் தான் அதிகமாக இருக்குது. வெஜ்ஜு இல்லை. சாப்பாடு இருக்குது, சோறு இருக்குது. ஆனால் அதுக்கு சைடிஷ் ஆட்டு மற்ற இது வாங்கணும். சரி, நம்ம அது வேண்டாம், நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை சொல்லியிருக்கேன். சப்பாத்தியும் சப்ஜியும் சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு இப்போ ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி அலைஞ்சது போதும். கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் கிட்ட நடந்தாச்சு.
இதோடு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து வேறு ரூட்டை பிடிப்போம். பர்மா சாப்பாடு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறங்க, சோறு, அதுக்கப்புறம் சாம்பார், இது ஒரு கூட்டு, இது ஒரு கூட்டு, இது ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் இது என்னமோ என்னது மாங்காய் ஊறுகாவா அது சொன்னான், அதுக்கப்புறம் இது புளி குழம்பு சொன்னான், எல்லாம் வச்சுருக்கான். இங்கே எல்லாம் சேர்த்து எவ்வளோ தெரியுமா? 6000 ரூபா. 6000 ரூபான்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து 200 மேலே வருது. ஆமாம், இதில் இது வேறு. ஆடா வரட்டும். சரி, ஓகே, சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு சைடு சாப்பாடு நடக்கும், இன்னொரு சைடு டீ குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, அதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். புகை ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இதெல்லாம் வாலிப வயசு அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதுதான் நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் கொஞ்சம் வித்தியாசம். நம்ம ஊரில் வந்து ஹோட்டலில் வச்சு சிகரெட் குடிக்க முடியாதுல்ல, அது சிகரெட் குடிக்கிறதுக்குன்னு தனி இடம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, உள்ளே ஒரு பக்கம் சிகரெட் குடிக்காங்க, அது ஒரு கேஷுவலாக இருக்குது. பிள்ளைகள்லாம் வந்து ரோட்டு ஓரத்தில் நிற்கிது, ஆபத்தாக இருக்குது, ஆள் இல்லாமல். அதுகளுக்கெல்லாம் பழக்கம், டெய்லி போய் வந்து. நம்ம தான் பயந்து போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் அசால்ட்டாக போகுது. மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ மழை பெஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு மழை வராது. திரும்ப ஒரு 3-4 மணி நேரம் கழித்து மறுபடியும் மழை வரும். ஆனால் அது எப்போ வரும், எப்படி வரும், அது சொல்ல முடியாது. அது வர்ற நேரம் தன்னால் வரும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருந்துக்கணும். எப்போவுமே ஜேன்னு திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருக்குது இந்த யாங்கோன் சிட்டி. இது நான் வந்து முக்கியமான இடத்துல இருக்கேன். டவுன் டவுன் சொல்கிறாங்க. இங்கே தான் பக்கத்தில் அந்த சூளை பக்கோடா, புத்தர் கோவில், அதெல்லாமே இருக்குது. இங்கே வந்து மாம்பழம் உங்களுக்கு ஒரு சில பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குமா. இந்த மாம்பழம், அப்புறம் இந்த ஆப்பிள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால அது விலை அதிகம். அதுமாதிரி இந்த இது இருக்கல, ட்ராகன் ஃப்ரூட், அதுவுமே எங்கள் பக்கத்தில் வியட்நாம் அந்த இடத்துலேருந்து வருதான். அதனால் அந்த மாதிரி பக்கத்தில் வர்றது அதெல்லாம் விலை கம்மி. உள்ளூரில் விளையிறது அதுவுமே விலை கம்மி. வெளிநாட்டில் இருந்து வருது பாருங்க, சைனாவிலேருந்து வேறு மற்ற நாடுகளில் இருந்து வர்றதெல்லாம் வந்து விலை அதிகம், எக்கச்சக்கம். ஒரு ஆப்பிளே வந்து நேற்று ஒரு ஆரஞ்சு பழமே கிட்டத்தட்ட எவ்வளோ 120 ரூபா உழுது. ஒரு ஆரஞ்சு பழம் சின்னது, இவ்வளோ தான் இருக்கும், ஒரு சின்னது 120 ரூபா உழுது ஒரு பழம். நான் 4 பழம் வாங்கினேன், 450 ரூபா. எனக்கு தெரியலை. சரி, அதுக்கப்புறம் பில்லு போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோமே அப்படின்ட்டு. நமக்கு அது ஒரு அனுபவம் தானே, ஏன்னா அதனால் வாங்கி சாப்பிட்டாச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால அப்படி அந்த விலை அதுக்கு. வந்து பர்மாலி பறிச்சு பறக்கிட்டாங்க. அப்படியா? பூரா தமிழ் தான். சரி. நீங்கள் அவர் அந்த மெட்டி ஒலி அந்த இது சொன்னீங்களா, அது யார்? மெட்டி ஒலி சித்தி. ஆமாம், அவர் குடும்பம் பூராமே எங்களுக்கு எல்லாம் சொந்தங்க. சொந்தம் இருந்து ஒரே ஊர்ல இருந்து போனாங்க. எங்க கைலாங்கிற ஊர்ல இருந்து. இல்ல இங்க பர்மாலயா? சரி, ஓகே. ஒரு ஊர் இருக்காங்க, ஒரு 40 மைல் கங்கிட்டு. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு 71. 71 ஆச்சு. சரி, ரைட். அப்ப நீங்க எல்லாம் பர்மால பழைய ஆட்கள். உங்களுக்கு மெட்ராஸ்ல யாராவது உறவு இருக்கா? எந்த இடத்துல? அந்த நீங்க முதல்ல எந்த சொன்னீங்களா, நேதாஜியா? நம்ம ஆமா, நேதாஜி நகர்ல இருக்காங்க ரொம்ப பேர். உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. சரி. பெரிய வயசுல உள்ள கூட இறந்து போயிட்டாங்க. ஓகே. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்க, நான் அடுத்தால பள்ளிக்கு வரும்போது சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நாங்க இஷா மேச தொழுவோம். என்ன சரி, இங்க மாதிரி வச்சா இங்க தொழுவோம். அதை விட உங்களுக்கு இதுங்க நாங்கள் புதன்கிழமைக்கு வந்து எங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் இப்போ சாப்பிட வந்தாச்சு. நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு இந்த சில்லி சாஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஹாட்டாக இருக்குமா. உனக்கு இனிப்பாக வேணுமா உரப்பாக வேணுமான்னு கேட்டாங்க. இங்கே நான் வேறு இடங்கள்லையும் பார்த்தேன், இனிப்பும் இருக்குது உரப்பும் இருக்குது. அப்போ நான் வந்து ஹாட் மட்டும் சொன்னேன். அப்போ அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, சாப்பிட்டுட்டு நம்மளுடைய தேடல் பயணத்தை தொடருவோம்.
நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.